நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எப்படி குழம்பு மிளகாத்தூள் அரைப்பேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, 100 மஞ்சளை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 100 மிளகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் அரிசி, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அது அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது பொன்னிறமாக ஆகிடக்கூடாது. ஒரு லைட் சூடு இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போதும் குழம்புக்கு. காரமாக இருக்கட்டும் திக்காக இருக்கட்டும் இது கரெக்டான இதுவாக இருக்கும். இதில் வந்து நான் எந்த மசாலா ஐட்டத்தை எதையும் நான் சேர்க்க மாட்டேன். இது எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். நான்வெஜ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு தனியாக கொஞ்சம் நம்ம மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த ஒரு மசாலாவே எல்லாத்துக்குமே போதுமானதாக இருக்கும். இதில் போட்டிருக்க அளவு வேணும்னா நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன்.